நாசாவோட சயின்டிஸ்டுங்க ஸ்பின்சர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அப்சர்வேஷன் ஆண்ட்ரோமேடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ண மூலமா டிரான்சிட்டிவ் மெத்தட் மூலமா அது ஒரு கிரகம் சுத்தி வருது, அதாவது எக்ஸோபிளானட் சுத்தி வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. தொடர்ந்து அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த எக்ஸோபிளானட் அதோட சூரியனை நம்ம நிலவு நம்ம பூமியை எப்படி டைடலா லாக் ஆகி ஒரு பக்கத்தை மட்டும் காமிச்சு சுத்திட்டு இருக்கோ அதே மாதிரி தான் அந்த கிரகமும் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே உங்க மைண்டுக்கு இப்போ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். அப்ப அந்த கிரகத்தோடைய ஒரு பகுதி எப்பவுமே சூரியனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த பகுதி எப்பவும் ஹாட்டா தான் இருக்கும், ரொம்ப சூடான ஒரு பகுதியா தான் இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா சயின்டிஸ்டுங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தொடர்ந்து பகல் பொழுது மட்டும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியை விட இரவு மட்டும் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் ஹாட்டான ஒரு பகுதியா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்னடா கேட்கறதுக்கே வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு எக்ஸோபிளானட் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் சேனல்ல இதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் பேக் another new வீடியோ. நான் உங்கள் சேகர். சுமார் நம்ம பூமியில இருந்து 44 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு விண்மீன் கூட்டத்தோட பேர் தான் ஆண்ட்ரோமேடா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆண்ட்ரோமேடா அப்படிங்கிற இந்த விண்மீன் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் அப்சிலன் ஆண்ட்ரோமேடா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க சயின்டிஸ்டுங்க. இந்த நட்சத்திரத்தை நம்ம பூமியில இருந்து நாசாவுடைய ஸ்பின்சர் டெலஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சது. பூமிக்கு அருகில இருந்தபடியே அந்த நட்சத்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம தொடர்ந்து ரிசர்ச் பண்ணது மூலமா அதை சுத்தி ஏதோ ஒரு கிரகம் பலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமா சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிரகம் என்ன மாதிரியான தன்மையில் அதோட சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரி இருக்கு, அந்த கிரகத்தோட செயல்பாடு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தின உடனே சயின்டிஸ்டுங்க அந்த கிரகத்துக்கு எக்ஸோபிளானட்டுக்கு பேர் என்ன வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் ஆண்ட்ரோமேடா பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. இந்த பேரை வச்சதுக்கு அப்புறம் அந்த கிரகத்தோடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் போது அது ஒரு வாயு கிரகம், நம்மளுடைய ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லப்படுற வியாழனை விட 2 மடங்கு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணாங்க சயின்டிஸ்டுங்க. வாயு கிரகமா இருந்தாலும் கூட அந்த கிரகம் அதோட சூரியனை என்ன மாதிரி சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அது நம்ம பூமியை சுத்தி வரக்கூடிய நிலவு எப்படி வந்து டைடலா லாக் ஆகி எப்பவுமே ஒரு பக்கத்தை மட்டும் காமிச்சுட்டே சுத்தி வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி தான் அதோட சூரியனை அந்த கிரகம் எப்பவுமே ஒரு பக்கத்தை ஃபேஸ் பண்ணிட்டு சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் காமிச்சிட்டு சுத்தக்கூடிய டைடலா லாக் ஆகிட்டு சுத்தக்கூடிய கிரகங்களை ஏற்கனவே நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அதோட ஒரு பக்கம் ரொம்ப சூடான ஒரு பகுதியாக தான் இருக்கும், இன்னொரு பக்கம் இருள மட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதி ரொம்ப குளிரான ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க கெஸ் பண்ணதை எல்லாத்தையுமே பொய்யாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகத்தோடைய ஒரு பக்கம் சூடாக தான் இருக்கு, ஆனா அதை விட அது இருள் மட்டும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியும் சூடா இருக்கு அப்படிங்கிறத ஸ்பின்சர் டெலஸ்கோப் வந்து ரிசர்ச் பண்ணது மூலமா கண்டுபிடிச்சு டேட்டாவா அனுப்பிச்சு வச்சது. இது சயின்டிஸ்டுகளாலவே நம்ப முடியல. என்னடா இந்த கிரகத்தோடைய தன்மை அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கு, நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. நாசா சயின்டிஸ்டுங்க 2009 தான் இந்த கிரகத்தோடைய டெம்பரேச்சர் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதோடைய பகல் பொழுது டெம்பரேச்சரையும் அதே நேரத்தில் இரவு பொழுது மட்டும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த இருண்ட பகுதியோட டெம்பரேச்சர் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பின்சர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் தான் அந்த பகல் பொழுது மட்டும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூரியனை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் 1400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கு, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. சூரியனை பார்க்காத இருள் மட்டும் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவலா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த கிரகத்தை நம்ம பூமியில இருந்து ஸ்பின்சர் டெலஸ்கோப்பை பார்க்கிற விதத்தினால தான் இந்த அளவுக்கு அது டைடலா லாக் ஆகியிருந்தாலும் அதோட இரவு பொழுது மட்டும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த இருள் இருக்கக்கூடிய பகுதியிலையும் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா சொல்லணும் அப்படின்னா இந்த கிரகத்தை நம்ம டிரான்சிட் மெத்தட் மூலமா தான் அந்த ஸ்பின்சர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்படி கண்டுபிடிக்கும் போது அந்த கிரகம் வந்து அதோட சூரியனை நம்ம பூமி சூரியனை சுத்தி வர்ற மாதிரி அது சுத்தி வரல, அதுக்கு பதிலா 30 டிகிரி சாய் கோணத்துல தான் அதோட சூரியனை சுத்தி வருது அப்படிங்கறது தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இப்படி சுத்தி
வர்றதுனால அதோடைய அந்த ஹாட்டஸ்ட் பகுதி அப்படின்னு சொல்லப்படுற பகல் பொழுதை மட்டும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பகுதி அப்படிங்கிறது நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரு 80 டிகிரிக்கு மேல தான் எப்பவுமே சூரியனை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பகல் பொழுதை மட்டும் சந்திக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு, அந்த ஹாட்டஸ்ட் பகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதை நம்ம பூமியில இருந்து முழுமையா பார்க்க முடியல பூமியில இருந்து பார்க்கும்போது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலாக அந்த கிரகத்தோடைய பகல் பொழுது இரவு பொழுது இது ரெண்டும் சந்திக்கக்கூடிய டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பகுதியை தான் பூமியில இருந்து பார்க்க முடியுது. அதனால தான் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த மாதிரி மாறுபட்ட மாதிரியான ஒரு பதிவை நம்ம வந்து டேட்டாவா கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த இரவு பகல் சந்திக்கக்கூடிய அந்த டெர்மினேட்டர் லைனுக்கு மேல 80 டிகிரிக்கு மேல தான் அந்த முழு பகல் பொழுதோடைய டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்துல தான் அந்த இடம் இருக்கு. ஆனா அந்த இடத்த நம்ம பூமியில இருந்து அந்த கிரகத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த முழு நேர பகல் பகுதி அப்படிங்கிறது தெரியாது, அந்த ஹாட்டஸ்ட் பகுதி வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இரவு பகுதியோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறதையும் நம்மளால வந்து பார்க்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இதுக்கு காரணம் அந்த கிரகம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம பூமி சூரியனை சுத்தி வர்ற மாதிரி சுத்தி வரல. அதுக்கு பதிலாக 30 டிகிரி சாய்கோணத்துல தான் அதோட சூரியனை அந்த கிரகம் சுத்தி வருது. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாறுபாட்டுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நட்சத்திரத்தை சுத்தி வேற எதுவும் கிரகங்கள் வலம் வருதா இந்த ஒரு கிரகத்தை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 2015 பாத்தீங்கன்னா இன்னும் 2 கிரகங்கள் அதோடைய சூரியனை சுத்தி வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அந்த 2 கிரகங்களுக்கும் அப்சல்யூஷன் ஆண்ட்ரோமேடா சி, அப்சல்யூஷன் ஆண்ட்ரோமேடா டி அப்படின்னு சொல்லிட்டு 2 கிரகத்துக்கும் பேர் வச்சாங்க. அந்த கிரகத்தை பத்தி இன்னும் வரக்கூடிய வீடியோக்குள்ள நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு அந்த கிரகங்கள் சுத்தி வரக்கூடிய அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன வகையை சேர்ந்த ஒரு நட்சத்திரம் அப்படிங்கறது சொல்லுப்பா, அதை சொல்லவே இல்லை நீ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த எக்ஸோ பிளானட் சுத்தி வரக்கூடிய அந்த ஸ்டாரோட டைப் அப்படிங்கிறது எஃப் டைப் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எஃப் வகை நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 இருந்து 1.5% அதிக அளவு நம்ம சூரியனை விட மாஸ் கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க மென்ஷன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதோடைய சர்ஃபேஸ், அந்த சூரியனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 6000 கெல்வின்ல இருந்து 7000 கெல்வின் அளவிலான வெப்பம் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து சொல்றாங்க. இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நம்ம சூரியனுடைய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை விட அதிகமா இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இது. இன்ஃப்ராரெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த நட்சத்திரத்தையும் அதை சுத்தி வரக்கூடிய அந்த கிரகத்தையும் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த கிரகமும் சரி அந்த நட்சத்திரமும் சரி ரேடியேஷன்ஸை வெளிப்படுத்துது அப்படிங்கறத அந்த ரிசர்ச்சோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிச்சு. பட் இறுதியா அந்த கிரகத்தோடைய அந்த பகல் பொழுதை மட்டும் சந்திக்கக்கூடிய டைட்டலா லாக் ஆகி அந்த சூரியனை மட்டும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஹாட்டஸ்ட் பகுதியை நம்ம பூமியில இருந்து எக்காரணத்தை கொண்டு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. அதனாலேயே அதோட முழு நேர பகல் பொழுதோடைய டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியல. பூமியில இருந்து எப்போ பார்த்தாலும் அந்த கிரகத்தோடைய அந்த இரவு பகல் சந்திக்கக்கூடிய அந்த டெர்மினேட்டர் லைன் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி அதோட ஆராய்ச்சி முடிவுகள் வந்ததுனால தான் இந்த கிரகத்தை விசித்திர கிரகங்களுடைய பட்டியலில் இந்த கிரகத்தை சேர்த்திருக்காங்க சயின்டிஸ்டுங்க. பூமியை தாண்டி வேற ஒரு கிரகத்துல எக்ஸோ பிளானட்ல உயிர்கள் வாழக்கூடிய ஒரு தகுதி உள்ள கிரகத்தை நம்ம கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க இன்னைக்கு வரைக்கும் ஸ்பேஸ்ல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ரிசர்ச்சோட விளைவா இது வரைக்கும் 5000க்கு அதிகமான எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எக்ஸோ பிளானட்ல மேக்ஸிமம் நிறைய கிரகங்கள் ஓரளவுக்கு பூமியோட ஒத்து போகக்கூடிய தகுதியுடைய கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுங்க வந்து ஒரு பட்டியலே போட்டு வச்சிருக்காங்க. பட் கண்டுபிடிக்கப்பட்ட சில கிரகங்கள் நம்ம மனித குலத்தையே ஆச்சரியப்படுத்துறதுக்கு ஏற்ற விதமா விசித்திரமான கிரகங்களும் அந்த பட்டியலில் இருக்கத்தான் செய்யுது. இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள அந்த மாதிரியான வினோத கிரகங்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூடவே சயின்டிஸ்டுங்க சில எக்ஸோ பிளானட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, உயிர்கள் வாழ்றதுக்கு தகுதியுடைய கிரகமா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரகங்களை பத்தியும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணா பார்க்கணும்னா இன்னும் கூட சேகர் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுக்க வந்துடுறாங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னா இப்பவே லைக் கொடுத்துருங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.